ஹலோ கைஸ், வெல்கம் டு மைண்ட் செட் மிஸ்ட்ரி. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் காலம் முக்கியமானது. அதனால் காலத்தின் அருமையை அறிவோம். ஒரு ஷார்ட் ஸ்டோரி. விஜயபூரி என்ற நாட்டை விவேகவர்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் அரசவையில் நன்கு கற்றறிந்த அறிஞர்கள் இடம்பெற்றிருந்தனர். அரசன் ஒரு நாள் அந்த அறிஞர்களை பார்த்து, அறிஞ பெருமக்களே, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர், மன்னா, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான். உயிர் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது என்றான். இரண்டாவது அறிஞர், மன்னா, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான். அறிவு இல்லாமல் ஒருவரும் வாழ முடியாது என்று பதிலளித்தார். மூன்றாவது அறிஞர் எழுந்து, மன்னா, வாழ்க்கையில் பொறுமை இன்றி நாம் ஒரு கணம் கூட வாழ முடியாது. எனவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் என்று பதிலளித்தார். நான்காவது அறிஞர், மன்னா, நம் பூமிக்கு வேண்டிய ஆற்றல் சூரியனிடமிருந்து தான் கிடைக்கிறது. சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் கிடையாது. எனவே சூரியன் தான் உயர்ந்தது என்றான். ஐந்தாவது அறிஞர், மன்னா, வாழ்க்கையில் அனைத்தும் இருந்தும் அன்பு இல்லையிட்டால் மனிதன் வாழ்ந்து ஒரு பயனும் இல்லை. எனவே அன்புதான் மிக மதிப்பு வாய்ந்தது என்றார். இறுதியாக ஒரு அறிஞர் எழுந்து, மன்னா, காலம்தான் அனைத்தையும் விட மிக மிக மதிப்பு வாய்ந்த பொருள். நமக்கு காலம் இல்லையெனால் உயிர் இருந்தும் என்ன பயன்? அறிவை பயன்படுத்த நமக்கு நேரம் எது? பொறுமையாக இருக்க ஏது அவகாசம்? சூரியனை பயன்படுத்த ஏது காலம்? அன்பை காட்டி ஏது வாய்ப்பு? எனவே உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான். ஆகவே அதனை வீணாக்காமல் நம்முடைய வாக்க பணிகளுக்கு எந்தவித வகையில் எல்லாம் அதனை பயன்படுத்தி கொள்ள முடியும் அந்த வகையில் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். அரசர் அந்த இறுதி அறிஞரை கூறி, அரசர் அந்த ஆறாவது அறிஞர் கூறிய கருத்துதான் சிறந்தது என பாராட்டி அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார். காலத்தின் அருமையை குறித்து மிகவும் அழகாக விளக்கிய ஆறாவது அறிஞருக்கு அவர் மனம் விரும்பி வகையில் எண்ணற்ற பரிசுகளை கொடுத்து பாராட்டினார். அது மட்டுமல்லாமல் அவரை தனது அமைச்சராக நியமித்து கௌரவப்படுத்தினார். மற்ற 5 அறிஞர்களும் அரசரின் செயலை பாராட்டினர். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், காலம்தான் இவ்வாழ்க்கையில் உலகிலேயே விலை மதிப்புமிக்க முடியாத பொருள். காலத்தை தவறவிட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இளமையிலேயே நன்கு கற்க வேண்டும்.